Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான மீன் பிரியாணி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபிஷ் பிரியாணி செய்யறதுக்கு நான் இதுல கார மீன் எடுத்திருக்கேன். மீன்ல இருக்கிற முள்ளெல்லாம் நீக்கி துண்டுகளை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முள்ளெல்லாம் இல்லாம துண்டுகளை மட்டும் எடுத்து பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா தான் பிரியாணியோட சுவையை ருசிச்சு சாப்பிட முடியும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கவனமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி செய்யும்போது அதுலேயும் உப்பு சேர்த்துப்போம். மசாலாவோட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். இது அப்படியே இருக்கட்டும். 2 கப் பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துடலாம். அரிசியை தண்ணியில் நல்லாவே கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மீனை ஊற விட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு தவா எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை சேர்த்துடலாம். இந்த ஃபிஷ் பிரியாணி ஃப்ரெஷ்ஷான நல்ல மீனாக பார்த்து வாங்கி செய்யும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். ஒரு பக்கம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 50% ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். அப்போது தான் பிரியாணியில் சேர்க்கும்போது மசாலா எல்லாம் உள்ள நல்லாவே இறங்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் சூடானதுக்கப்புறமா நம்ம மீன் பொரிச்சு எடுத்திருந்த எண்ணெயை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி மீன் பொரிச்ச எண்ணெயை நம்ம இதில் சேர்க்கறதுனால மீன் பிரியாணி ரொம்பவே சுவையாக இருக்கும். கூடவே தேவையான அளவு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துடலாம். இதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பட்டை சேர்த்துடலாம். 3 கிராம்பு சேர்த்துடலாம். 4 ஏலக்காய் சேர்த்துடலாம். ஒரு ஜாவித்ரி சேர்த்துடலாம். ஒரு அன்னாசிப்பூ சேர்த்துடலாம். ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் வதங்கும் போது 2 பச்சை மிளகாவையும் கீறி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இஞ்சி பூண்டை சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கும் போது பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதை 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். பிரியாணி செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சேர்க்குற வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுக்கணும். அப்போது தான் பிரியாணியோட சுவை ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்தாச்சு. இந்த மாதிரி நீங்கள் சேர்க்குற வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துருக்கிற எல்லாமே இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். கூடவே 1 கைப்பிடி அளவு புதினா தழையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், இதை நல்லாவே வதக்கி எடுத்தாச்சு. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிற மீனை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மீன் உடையாமல் மசாலாவோட சேர்த்து லைட்டாக கலந்து விடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால மீனோட சுவையும் மசாலாவோட சுவையும் சேர்ந்து பிரியாணி ரொம்பவே சுவையாக இருக்கும்.
இப்போது அரை மணி நேரம் ஊற விட்டு எடுத்திருந்த பிரியாணி ரைஸை தண்ணியை வடிகட்டி இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த அரிசியும் மீனும் உடையாமல் மசாலாவோட சேர்த்து லைட்டாக கலந்து விடலாம். 3 கப் தண்ணியை அளந்து எடுத்திருக்கேன், இதில் சேர்த்துடலாம். நான் 2 கப் அரிசி எடுத்ததுனால இதில் நான் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுக்கிற 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வச்சு அளந்து சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி இந்த அரிசி உடையாமல் நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் எடுக்கிற பிரியாணி அரிசியை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி குக்காகி வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ இந்த குக்கரை மூடி வச்சிடலாம். இதை மிதமான தீயில 10 நிமிஷமும் சிம்மில் 5 நிமிஷமும் வச்சு எடுத்துடலாம். நீங்கள் எடுக்கிற பிரியாணி அரிசியை பொறுத்து இந்த டைமிங் மாறும். குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். பாருங்கள், பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த அரிசியோடவே மீனையும் சேர்த்து போட்டு இந்த பிரியாணி செஞ்சதுனால இந்த பிரியாணி ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பரோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.